அதனால वतन में உங்கள் அனைவரின் சார்பாக बाबा के साथ அன்பையும் पहुंचे। நினைவையும் நான் பாபாவிடம் எடுத்து சென்றேன். இன்று நான் பாபாவுக்கு बाबा ने முன்னால் சென்றபோது पहले तो பாபா चारों तरफ முதலில் से आए हुए बच्चों को संगठित रूप से दृष्टि दी। बहुत प्यार भरी दृष्टि உங்கள் थी। அனைவருக்கும் பாபா திருஷ்டி கொடுத்தார். அனைத்து இடங்களில் இருந்தும் இங்கு வந்திருக்கும் और உங்கள் कुछ क्षणों के அனைவருக்கும் बाद பாபா திருஷ்டி கொடுத்தார். பாபாவின் அன்பில் बाबा அவ்வளவு ने அன்பு நிறைந்திருந்தது. சில நொடிகளுக்கு एक एक को பிறகு सामने बुलाया। பாபா यहाँ तो உங்கள் मेरे देखने में ஒவ்வொருவரையும் कितना टाइम लगा। தனிப்பட்ட முறையில் बाबा के பாபாவின் पास முன்னால் அழைத்தார். இங்க வந்து ஒவ்வொருத்தரா உங்களை வந்து सबसे पहले बाबा ने இங்க அழைக்கணும் அப்படின்னா இந்த सबसे ஸ்தூல छोटे உலகத்துல बच्चे को அதற்கு बुलाया। நேரம் எடுக்கும். ஆனால் பாபாவின் सबसे छोटा உலகத்தில் பாபா வந்து முதல்ல 5 साल से। சின்ன குழந்தைகள் तो बाबा ने 5 வயதாகும் वहां पर आके बहुत சிறுவர்கள் இருந்து सुंदर ஒவ்வொருத்தரா பாபா வந்து सभी அழைத்தார். के लिए मालाएं இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிற जयमाला। போது மிக அழகான அழகழகான बाबा ने एक एक बच्चे के மாலைகள் गले में இருந்தது. அது வெற்றி மாலைகள். वो माला பாபா पहना के ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த வெற்றி மாலையை கொடுத்தார். विजयी रतन அதன் பிறகு பாபா சொன்னாங்க, நீங்க வெற்றி ரத்தினங்கள் அப்படின்னு பாபா प्यार சொன்னாங்க. भी किया, माला भी दी। அதன் பிறகு फिर उससे பாபா बड़ों को, उससे बड़ों को, ஒவ்வொருவருக்கும் उससे बड़ों को அவ்வளவு அன்பை கொடுத்த பிறகு இந்த வெற்றி सभी மாலையை को ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். ஒவ்வொருவருக்கும் இந்த வெற்றி ये नहीं மாலையை सबको பாபா विजय माला கொடுத்தார். दे சின்ன दी। குழந்தையிலிருந்து मिली। बाबा ने உங்களுக்கு कहा எல்லாம் கிடைச்சது அதை செக் பண்ணி பாருங்க. बाबा உங்களுக்கு அந்த மாலை உங்க बच्चों का கழுத்துல கிடைச்சதா அப்படின்னு स्वागत भी சோதனை பண்ணி करते ही பாருங்க. இப்போ பாபா बच्चों को உங்கள் मुबारक भी அனைவரையும் देते இங்கு हैं। வரவேற்கின்றார் அப்படின்னு சொன்னாங்க. बाबा ने உங்களை आप बच्चों को வரவேற்பதன் கூடவே உங்களுக்கு ये विजय வாழ்த்துக்களையும் माला பாபா क्यों கொடுக்கின்றார். पहनाई? ஏன் வந்து பாபா உங்களுக்கு இந்த सभी வெற்றி बच्चे மாலையை இன்றைக்கு எதுக்கு உங்களுக்கு கொடுக்கறாங்க अपनी तरफ से அப்படின்னா, குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் लक्ष्य रखते हुए உங்கள் पूरा प्रयास किया। அனைவரிடமும் இந்த ஒரு குறிக்கோள் என்பது இருக்கிறது. आज बाबा ने कहा நீங்க நிறைய पीस முயற்சி विलेज செய்றீங்க. एक तीर्थ स्थान है। तो அதன் बाबा ने கூடவே कहा सभी சொன்னார், பீஸ் வில்லேஜ் அப்படிங்கிறது ஒரு யாத்திரை तीर्थ स्थान ஸ்தலம் पर போல पहुंचे। இருக்கு. நீங்க எல்லாரும் भक्ति கூட मार्ग में अग्रसर होते ஒரு हुए யாத்திரை ஸ்தலத்தை வந்து இன்றைக்கு तो அடைஞ்சிருக்கிறீங்க. ये बाबा का பக்தியின் பாதையில கூட இந்த யாத்திரை विशेष तीर्थ ஸ்தலங்கள் स्थान है। இருக்கு. ஆனால் இது तो பாபாவினுடைய आज सभी को விசேஷமான யாத்திரை ஸ்தலம் பீஸ் வில்லேஜ் அப்படிங்கிறது. तीर्थ करने का पुण्य அதனால நீங்க இந்த யாத்திரைக்காக बहुत இங்கே प्राप्त होता है। வந்திருக்கீங்க. तो நீங்க बाबा के எல்லாரும் सहयोग से யாத்ரீகர்கள். நீங்க मुबारक இந்த பாக்கியத்தை வந்து பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். कुछ क्षणों के இங்க बाद வரும் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பாபா இதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை सरल और தெரிவிக்கின்றார். सहज। அதன் பிறகு கொஞ்ச நேரத்துல நான் சொன்னேன், பாபா तो बाबा ने कहा बाबा एक पल எப்படி को வந்து व्यर्थ करें। நம்முடைய வாழ்க்கையை நாம बाबा ने சகஜமாக்கிக்க कहा முடியும் बताइए। அப்படின்னு கேட்டேன்னா, सरल பாபா सहज சொன்னாங்க, और सुखद சகஜ சுபாவம் கூடவே மற்றொரு விஷயத்தை जो வந்து நான் सरलता है சேர்க்க விரும்புறேன். அது என்னன்னா, सबके உங்களுடைய लिए வாழ்க்கை வந்து वो ரொம்ப जीवन है। சௌகரியமாகவும் இலகுத்தன்மை இருந்ததோடும் நிறைய तो बाबा ने மகிழ்ச்சியோடும் कहा இருக்கணும். आज நீங்க के ரொம்ப समय இலகுத்தன்மையோட இருக்கும்போது, சௌகரியமா இருக்கிற போது, दुनिया में சந்தோஷமா सब இருக்கிற कुछ होते போது, இந்த सुख நிகழ்காலத்துல உலகத்துல பார்த்தோம்னா आप எல்லார்கிட்டயுமே सभी எல்லாமே बच्चों को இருக்கு. சௌகரியத்திற்கான बाबा ने விஷயம் எல்லாமே இருக்கு. ஆனா யாரும் बहुत மகிழ்ச்சியா खजाने இல்ல. दिए ஆனா பாபாவின் और उन குழந்தைகள், खजानों का जो सुख है அவங்களுக்கு அவ்வளவு பொக்கிஷங்கள் கிடைக்குது. तो बाबा ने कहा सरल அதனால அவங்களுக்கு கிடைக்கிற அந்த सहज भी बोलो சௌகரியம், और அதனால सुखद भी கிடைக்கிற बोलो। அந்த மகிழ்ச்சி, பொக்கிஷங்கள் கிடைக்கிறதுனால இது எல்லாமே आज நமக்கு बाबा ने பாபா कहा கிட்ட இருந்து कि கிடைக்கிறது. அப்ப हर நம்மளுடைய कदम வாழ்க்கை ரொம்ப இலகுவா இருக்கு, हर சௌகரியமா जी का இருக்கு, कदम நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கு. அதனால ऐसे உங்களுடைய प्रभु வாழ்க்கையில श्रीनिवास ஒவ்வொரு कन्हैया जी அடியும் कहते हैं आज கூட बाबा ने कहा அப்போ हाजी का ஹாஜி कदम சொல்வதாக இருக்க வேண்டும்.
हर ஒவ்வொரு कदम அடியிலையும் நாம ஹாஜி பாபா, எஸ் பாபா, ஆமாம் பாபான்னு बच्चों சொல்லணும். को ஒவ்வொரு அடியிலையும் वरदान प्राप्त कराता है, நீங்க ஹாஜி சொல்லும்போது என்ன क्योंकि நடக்கும்? உங்களுக்கு அவ்வளவு जो भी ஆசீர்வாதங்கள் आपको கிடைக்கும். ஏன்னா किसी भी तरह का सेवा का अवसर मिलता है, என்ன वो சேவா भाग्य உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் நீங்க तो ஹாஜி, भाग्य का ஆமாம் खाता பாபா, है எஸ் பாபா நான் कि செய்றேன் அப்படின்னு वर्तमान சொல்லும் समय பொழுது में அது உங்களுடைய பாக்கியம். உங்களுக்கு சேவைக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னாலே அது बाबा உங்களுடைய ने कहा कि பாக்கியம். அந்த பாக்கியத்தை நீங்க जो உருவாக்குவது இந்த நேரத்துல ரொம்ப सौभाग्य ரொம்ப अनुभव முக்கியமானதாகும். करने का प्राप्त பாபா करने के சொல்றாங்க, இது உங்களுடைய कई பாக்கியம். विघ्न होते हैं, உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் कई அனுபவம் रुकावटें செய்றீங்க होती हैं, அப்படின்னா அதுல சில நேரங்கள்ல நிறைய தடைகள் இருக்கும். உங்களுடைய பாக்கியத்தை आज அனுபவம் बाबा ने செய்வதற்கு इसलिए நிறைய आपको தடைகள் ஏற்படலாம். सूर्य माला पहनाई, ஆனா பாபா இன்றைக்கு என்ன சொன்னாங்க? பாபா जिससे அதனாலதான் உங்களுக்கு இந்த வெற்றி மாலையை वरदानों के பாபா भाग्य வந்து का கொடுக்கறாங்க. அதன் மூலம் தொடர்ந்தும் जो உங்களால पूंजी है உங்களுடைய பாக்கியத்தை உங்களால அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்கும். वो உங்களுடைய सदा से मिलती பாபா கிட்ட रहेगी। இருந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த பொக்கிஷங்களை நீங்கள் मैं அனுபவம் भी செய்தவாறு जागृत இருக்க हूँ, வேண்டும். இதை வந்து எப்பொழுதுமே मैं உங்களுடைய भाग्यशाली हूँ, விழிப்புணர்வுல வச்சிருங்க. நான் ஒரு வெற்றி ரத்தினம், ऐसे நான் कहकर कुछ பாக்கியசாலி समय के बाद ஆத்மா. बाबा ने இதை நீங்க कहा कि அனுபவம் देखो செய்யும் பொழுது சில நேரத்துக்கு பிறகு பாபா जितना சொன்னாங்க, जितना सरल स्वभाव होता है, எந்த அளவிற்கு सरलता உங்களுடைய में இயல்பு सच्चाई भी இலகுத்தன்மையானதாக है, இருக்கிறதோ ईमानदारी है, அந்த அளவிற்கு विश्वास भी है, நேர்மை இருக்கும், அங்க சத்தியம் இருக்கும், நம்பிக்கை என்பது இருக்கும். उतना सब सहज होगा। आज அப்போ बाबा से எல்லாமே உங்களுக்கு வந்து ये சகஜமாகிவிடும். वरदान ले लो அதனால இன்றைக்கு और பாபாவிடமிருந்து இந்த सहज ही सहज ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். न केवल எல்லாமே பாபாட்ட இருந்து உங்களுக்கு मन ஈஸியா में सोचो, கிடைக்கும். உங்களுடைய இயல்பை वाणी में भी ஈஸியாக்கிடுங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஈஸியா क्या होने சகஜமா वाली है, இருக்கணும். உங்களுடைய सब உணர்வுகள் सहज சகஜமா बोलो, இருக்கணும். हाँ सहज ही सहज। ये எல்லாமே बाबा வந்து का ரொம்ப சகஜமா இருப்பதாக अमूल्य உங்களுடைய வாழ்க்கை वरदान है அனுபவமாகணும். இதுதான் பாபா கிட்ட இருந்து और நமக்கு उसके साथ கிடைச்சிருக்கிற साथ ஆசீர்வாதம். இது सदा வந்து सुखी நம்முடைய रहो, அதன் கூடவே எப்பொழுதும் நாம் आपकी மகிழ்ச்சியா இருக்கணும். किसी भी प्रकार के त्याग में भाग्य है और उस நீங்க भाग्य எந்த में ही ஒரு सुख துறவை है। மேற்கொண்டிருந்தாலும் உங்களுடைய பாக்கியத்தை நீங்க உருவாக்குறீங்க. तो आज जैसे बाबा आप लोगों के प्यार में பாபா இன்றைக்கு दिल से ஒவ்வொருவருக்கும் अவ்வளவு அன்பை बहुत கொடுத்தார். बहुत वरदानों से भरपूर भी இதயபூர்வமான कर रहे அன்பை थे ஒவ்வொருவருக்காகவும் பாபா और கொடுத்தார். इशारा भी दे रहे थे நிறைய அன்பை கொடுத்தார். அதன் कि கூடவே राशि का பாபா कदम நிறைய சிக்னல் கொடுத்தார். என்ன और அப்படின்னா, हर कदम में फिर ஒவ்வொரு जो அடியையும் वरदान கூட भरे हुए நீங்கள் हैं ஹாஜி அப்படின்னு वो முன்னோக்கி सब आपको வைக்கணும். प्राप्त हो। ஒவ்வொரு அடியிலும் கூட फिर பாபா आखिर கிட்ட में बाबा இருந்து ने कहा ஆசீர்வாதத்தை அனுபவம் பண்ணணும். बच्चों को बाबा तो सदा ही झोली भरते ही हैं, பாபா உங்களுடைய सदा மடியை झोली எப்பொழுதும் भरते हैं। நிறைத்தவாறு இருக்கின்றார். बच्चे कभी कभी अलबेले होते हैं, ஆனா குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க குழந்தைகள் சில झोली நேரத்துல सदा கவனக்குறைவானவர்கள் भरते हैं। ஆகிடுறாங்க. நிச்சயமாக நீங்க इसलिए உங்களுடைய மடியை நிறைத்து கொள்ள வேண்டும். बाबा ने कहा कि ஆனால் इस நீங்க வந்து विलेज சில நேரத்துல கவனக்குறைவோடு இருக்கிறீங்க. जो भी அதனால்தான் பாபா निमित्त है சொன்னார், இந்த பீஸ் வில்லேஜ் அப்படிங்கிற இந்த இடம் இங்க யாரு उनके दिल கருவியாக में दिल இருக்கிறாங்களோ बड़ा भी है और उधार भी है। அவங்களுடைய இதயம் மிகவும் பரந்ததாக இருக்கு. பீஸ் வில்லேஜ்ல இருக்கிற वो சேவாதாரிகளினுடைய இதயம் समझते हैं और सबको அவங்க அனைவரையும் जो कुछ அனைத்தையும் आवश्यकताएं ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக सब இருக்கிறாங்க. प्राप्त कराते हैं। तो बाबा சோ पीस என்ன विलेज के விதமான प्रत्येक தேவைகள் संतान को யாருக்கு இருந்தாலும் கூட आज वरदान देते हैं
कि सदा ही ஸோ பீஸ் आगे வில்லேஜுக்கும் बढ़ता பாபா रहेगा இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். और सभी நீங்க को सदा ही தொடர்ந்தும் எப்பொழுதும் முன்னோக்கி போகணும். जो भी उनकी யாரு இங்க வராங்களோ நீங்க जरूरतें எல்லாரும் हैं या आवश्यकता है, என்ன தேவைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட, आज बाबा के इन वरदानी बोल தேவைகள் இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதாக प्यार के बोल நிறைவேற்றி விடுங்க அப்படின்னு பாபா சொல்றார். இது बच्चों பீஸ் के வில்லேஜ்க்காக नतीजे। பாபா இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். फिर अंत में बाबा ने फिर குழந்தைகள் நம் அனைவருக்கும் பாபா இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். कुछ घड़ियों के लिए साइलेंस में हम सभी को वरदानी பாபா दृष्टि से அந்த देखा, மௌனத்தினுடைய ஸ்திதியில் மீண்டும் திருஷ்டி கொடுத்தார். दिल से याद कीजिए ஆசீர்வாதங்கள் நிறைந்த और அந்த याद திருஷ்டியை பாபா கொடுத்தார். ओम பாபாவின் இதயத்தின் மூலம் அவ்வளவு அன்பையும் நினைவையும் நான் அனுபவம் செய்தேன். ஓம் சாந்தி. ओम शांति। अव्यक्त परिवार में आपका स्वागत है। आज है दिन 3। ज्वाला स्वरूप स्थिति में रह இன்றைக்கு நாள் 3. शक्तिशाली याद का अनुभव करो। ஜுவாலா ரூப ஸ்திதியில் இருந்தவாறு சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். இன்றைய தலைப்பு உங்களின் அசுர சமஸ்காரங்களையும் சுபாவத்தையும் எரித்து விடுங்கள். இன்றைய இஷாரா अव्यक्त इशारे। अभी இப்பொழுது ஜுவாலாமுகி அதாவது எரிமலை ரூபமாகி உங்களின் அசுர சமஸ்காரங்களையும் சுபாவத்தையும் எரித்து விடுங்கள். தெய்வங்களின் ஞாபகார்த்தத்தில் அவர்கள் அசுரர்களை அழிப்பதாக காட்டியுள்ளனர். அசுரர்கள் மனிதர்கள் அல்ல, ஆனால் தேவிகள் அசுர சக்திகளையே அழித்தார்கள். இதுவே இந்த நேரத்தில் உங்களின் எரிமலை ரூபத்தின் ஞாபகார்த்தமாகும். இப்பொழுது இந்த கலியுகம் சம்பூர்ணமாக எரிந்து போகும் வகையில் யோக அக்னியை ஏற்றி வையுங்கள். இப்பொழுது நாம் மோகினி தீபிஜி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। सभी ठीक हैं? சாந்தி. सभी मौज में हैं? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் माइक तो மகிழ்ச்சியா देखा இருக்கிறீங்களா? मौज में हैं। நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இல்லையே. மகிழ்ச்சியா बाबा இருக்கிறீங்களா? कहते हैं संगम युग मौजों का युग है। அதனால பாபா சொல்றார், இந்த சங்கம யுகம் அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கான யுகம். இதுல குழப்பத்துல இருக்கிற யுகம் கிடையாது. இது उलझन तब होती है குழப்பத்துல இருப்பது அப்படின்னா சண்டை சச்சரவுகள், क्या करें करें नहीं करें, ये ठीक है ऐसा तो नहीं होगा, நம்மளால ऐसा வந்து होगा, कितना பகுத்தறிய முடியல அப்படின்னா அப்போதான் நம்ம குழப்பத்துல வந்துடுவோம் இல்லையா? लेकिन सभी संकल्पों को समेटकर ड्रामा का बिंदु लगाओ। ஆனால் நம்ம கிட்ட இந்த
வேண்டாத விஷயங்களை பூட்டி கட்டி விடும் सब அந்த टेंशन சக்தி नहीं, நம்ம கிட்ட இருந்ததுன்னா நாடகத்துக்கு कहते हैं ना, முற்றுப்புள்ளிக்கு நம்மளால வைக்க முடியும் அப்படின்னா मौजों में रहे, நிச்சயமாக இந்த मौजों का குழப்பங்கள் आनंद எல்லாமே ले सके। முடிவுக்கு வந்துவிடும். அப்போ உங்களால மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவம் செய்ய முடியும். आजकल बाबा ज्वालामुखी இந்நாட்களில் பாபா நமக்கு இந்த सिग्नल से अभी शुरू हुआ है ये இஷாரா टॉपिक। கருத்துக்களை ஜுவாலா ரூப इस ஸ்திதிக்காக बात पर கொடுக்கிறார். भाष्य இந்த भी ஜூலை लिखते हैं, மாதத்துல நமக்கு இந்த தலைப்பு आपस में भी கொடுக்கப்பட்டிருக்கு. चर्चा करते हैं நம்மளுடைய ஜுவாலா ज्वालामुखी ரூப क्या ஸ்திதி. होता है। சில பேர் இதை பத்தி கேள்வி கேட்கிறாங்க. ஒரு ஜுவாலா ரூப बेशक ஸ்திதி इंग्लिश அப்படின்னா में என்ன அப்படின்னு वोल्केनिक கேள்வி கேட்கிறாங்க. वोल्केनिक कहते हैं, ஆங்கிலத்துல வோல்கானிக் யோகா அப்படின்னு சொல்றோம், ஹிந்தியில ஜுவாலாமுகின்னு लेकिन சொல்றோம், बाबा தமிழ்ல நம்ம எரிமலை யோகம் सदा ही அப்படின்னு சொல்றோம். ஆனா இதனுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன योग की जो ज्वाला है அப்படின்னா, हमको யோகம் बाबा ने என்பது बहुत எப்பொழுதுமே बातों में ஒரு अग्निயை बताया। போல இருக்கணும். ஜுவாலா பாபா पवित्रता யோகத்தை और எப்பொழுதுமே நெருப்பு போல, அக்னி दोनों का போல आपस में இருக்கணும்னு बहुत சொன்னார். संबंध है। தூய்மை கூட ஒரு நெருப்பு, அக்னி अगर मन அப்படின்னு पवित्र சொன்னார். है அப்போ யோகமும் தூய்மையும் तो बाबा की இணைந்திருக்கிறது. याद तो என்னுடைய रहेगा। மனம் தூய்மையாக இருக்கும்போது பாபாவினுடைய நினைவு என்பது மனசுல இருக்கும். लेकिन अगर मन में ஆனால் என்னுடைய மனதுல इधर उधर के என் மனசு எங்கெங்கயோ அலைஞ்சுகிட்டு एक இருக்கு, होता है வீணான डर, எண்ணங்கள் இருக்கு. ஒண்ணு வீணான விஷயங்கள். लेकिन होना तो नहीं चाहिए, पर कभी कभी ஆனால் வீணானது இருக்கக்கூடாது. जो ஆனால் சில द्वापर और நேரத்துல என்ன कलयुग का நடக்குது संस्कार அப்படின்னு है நம்ம பார்த்தோம்னா, वो जब அந்த आत्मा में इमर्ज துவாபர होता है யுகம் கலியுகத்தினுடைய அந்த சமஸ்காரம் என்பது ஆத்மால तो வெளிப்படும் பொழுது दैवी வீணான आसुर எண்ணங்கள் ஏற்படுகிறது. அந்த சமஸ்காரங்கள் ये सब वो தெய்வீகமானது है அல்ல, அவை அசுர जब क्रोध சமஸ்காரங்கள். दया இப்போ आवेश आता है, உதாரணத்திற்கு கோபத்தை चिड़चिड़ापन எடுத்துக்கிட்டோம் आता அப்படின்னா, है, உங்களுக்கு இப்ப கோபம் வந்துடுச்சு, உங்களுக்கு எரிச்சல் அடைஞ்சிட்டீங்க, कभी कभी இல்ல நீங்க क्रोध எதையோ में பத்தி மன சோர்வா இருக்கிறீங்க. जो घृणा அப்போ की भावना, கோபத்துல இருக்கும்போது என்ன माया, ஆகும், कोई भी நீங்க घृणा, சிலப்ப பொறாம கூட படுறீங்க, वो भी सत्य யாரையோ नहीं है। வெறுக்க கூட செய்றீங்க, யாரையோ நீங்க मैं समझता हूँ அவமானம் கூட सबको படுத்துறீங்க. அப்போ सुप्रीम உங்களுடைய எண்ணங்கள் என்ன ஆயிடும், ரொம்ப फिर भी बाबा ஒரு इशारा ஆவேசமான करते हैं எண்ணங்களாக कि जो இருக்கும். आश्रय சோ இந்த எண்ணங்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன்னா, இருந்தாலும் பாபா संस्कार है वो உங்களுக்கு है இன்னைக்கு சிக்னல் தராங்க. உங்களுடைய அசுர सब சுபாவம், அசுர ज्वालामुखी குணம், योग में भस्म அதை करके, எரித்து விட வேண்டும். உங்களுடைய परंतु इस இந்த ज्वाला का एक और भी लाभ ஜுவாலா रहता ரூப है, யோகத்தின் மூலம் அசுர சுபாவம் சமஸ்காரம் அப்படிங்கிறது दैवी எரித்துப்பட संस्कार வேண்டும். बनाना। இந்த ஜுவாலா ரூப யோகத்திலிருந்து நாம லாபம் எடுக்கணும் அப்படின்னா अग्नि में நம்மளுடைய भस्म தெய்வீக हो है, சமஸ்காரங்களை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். पर मुझे இந்த அசுர मेरा सोच, சுபாவம் मेरा அப்படிங்கிறது बोध, இந்த मेरा कर्म, ஜுவாலா मेरा ரூப संबंध, அக்னி मेरा व्यवहार அப்படிங்கிற அந்த ஸ்திதியில है எரிந்து விடும் அப்படின்னா, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய திருஷ்டி, என்னுடைய कि செயல்கள் எல்லாமே தெய்வீக बाबा தன்மை ने कहा நிறைந்ததாக ब्राह्मण से இருக்கணும். फरिश्ता, அதனால और फिर பாபா मैं கூட फरिश्ता நமக்கு என்ன से சொல்றாரு அப்படின்னா, बोला பிராமணர்கள் தெய்வ விதைகள் ஆறாங்க, ஃபரிஸ்தா तो ஆறாங்க. कैसे हम ஃபரிஸ்தா தான் பின்னாடி தெய்வங்கள் हर ஆவாங்க, अपने சத்யுக தெய்வங்கள். அப்போ நீங்க इंद्रियों में சோதனை பண்ணி दिव्यता, பண்ணி பாருங்க. दिव्यता ஒவ்வொரு விஷயத்திலும், शब्दों ஒவ்வொரு में செயல் दिव्यता, நீங்கள் செய்யறதுலயும் உங்களுடைய திருஷ்டி, உங்களுடைய दिव्यता கண்கள், एक तरह से இதெல்லாம் உங்களுடைய कहते வார்த்தைகள், हैं நீங்க ना ताजा பேசுறது, இதெல்லாம் वरदाता, தெய்வீக தன்மை வாய்ந்ததாக இருக்கா? உங்களுடைய எண்ணங்கள்ல தெய்வீக தன்மை இருக்கா? நீங்க ஒரு அருள்பவர், ताजा वरदाता की ஆசீர்வாதகரை जैसे அருள்பவராக நீங்க वो இருக்கிறீங்களா? दे रहे हैं। உங்களுடைய எண்ணம், சொல், செயல் அது தெரியுதா? எப்படி ஆசீர்வாதத்தை तो அருள்பவர், आपस में அருள்பவராக जो இருப்பது, தெய்வீக संबंध है தன்மை व्यवहार है உடையவர்களாக ஆகுவது அப்படின்னா என்ன? उसमें भी நீங்க दिव्यता है। ஒரு ஒன்று கூடல்ல, மற்றவர்களோடு நீங்க சேர்ந்து இருக்கும் ये பொழுது जो உங்களுடைய हमें சமஸ்காரத்தை நீங்க अभी பார்க்கணும். அது इशारा मिलता है தெய்வீகமானதாக இருக்கா? ஒருவர் 24 மற்றவரோடு நீங்க घंटे தொடர்புல வரும்போது सिद्धांत அதுல தெய்வீக தன்மை தெரியுதா? स्वानंद இந்த इसका அவ்யக்த अभ्यास சிக்னல் அப்படிங்கிறது 24 மணி நேரத்திற்கு
நீங்க அதை பயிற்சி में तो रोज செய்யணும். कौन कौन அதை பற்றி ஞான अगस्ती சிந்தனை ज्वाला செய்து पढ़ते हैं பார்க்கணும். या पढ़ते हैं। எத்தனை பேர் உங்கள இந்த அவ்யக்த சிக்னலை ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் கேக்குறீங்க? सभी कोई ऐसे யாரெல்லாம் अगस्ती டெய்லி पढ़ते हैं। கேட்பீங்க? हम्म, எல்லாரும் கேட்பீங்களா? யாராச்சும் கேட்காதவங்க இருக்கிறீங்களா? क्योंकि ஒவ்வொரு நாளும் அவ்யக்த बाबा के சிக்னல் इशारे கேட்காதவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஏன்னா இது வந்து பாபாவுடைய और डेली சிக்னல் बाबा இல்லையா? के इशारे இஷாரா, पर जब हम பாபாவுடைய चलते இஷாரா இது हैं நமக்காக. அப்போ எப்ப வந்து நாம இந்த இஷாரா न பாபா केवल கொடுக்கிற बाबा இந்த से सभी வழிகாட்டல்களை நாம் பின்பற்றுகின்றோமோ, पर बाबा जो भी அப்பொழுது बनते हैं பாபா கூட நம்ம நெருக்கத்தை निराकार அனுபவம் साकार செய்யறது बाप की மட்டுமல்ல, ब्रह्मा ஆனால் बाबा के நம்முடைய साथ மடி நிறைந்திருக்கும் அனுபவமும் நமக்கு 11 கிடைக்கும். 11 साल के 11 साल பிரம்மா பாபாவோடு, சாகார் तो பாபாவோடு बाबा என்னுடைய का அதிர்ஷ்டம். जो நான் इशारा அவரோடு 11 வருடம் பாபா கூட இருந்தேன். பாபா ஒவ்வொரு तो बाबा வழிமுறை, हमेशा பாபா कहता கொடுக்கிற था அந்த வழிகாட்டல் जो इशारा அப்படிங்கிறது समझते हैं वो देवता है, பாபா நமக்கு சொல்லும் பொழுது, जो யாருக்கு வந்து बोल அந்த करके சிக்னல் कहते हैं तो புரியுதோ, भी नहीं பாபா समझते, கொடுக்கிற இஷாரா, वो அவங்க मनुष्य தான் है। தெய்வங்கள். உம், இது சொன்னாதான் புரியும் அப்படின்னா அவங்க வந்து மனிதர்கள். ஆனா ஒரு சிக்னலாலேயே, हम बाबा இஷாரானாலேயே जानते ஒருத்தவங்க हैं புரிஞ்சுக்குவாங்கன்னா அவங்க தெய்வங்கள். इशारा அப்போ நாம समझने वाला என்னவாகணும்? देवता है। நாம தெய்வங்கள் ஆகணும் और இல்லையா? हम அப்போ நாம सीखते என்ன थे ब्रह्मा பண்ணணும்? बाबा சிக்னலை கேட்ச் जब शिव பண்ணணும். बाबा ब्रह्मा बाबा में आते थे அப்போதான் நம்மளால தெய்வங்கள் ஆக முடியும். பிரம்மா பாபாவை நம்ம तो பார்க்கணும். आँख से எப்படி ही சிவ थोड़ा பாபா इशारा வந்து करते பிரம்மா थे, பாபா உடல்ல कई வருவார். बच्चे एकदम समझ जाते थे। திருஷ்டியின் மூலம், கண்களின் மூலமே வந்து பாபா சிக்னல் எல்லாம் वैसे கேட்ச் ही आप பண்ணார். जब सुनते பாபா हैं எந்த अव्यक्त சிக்னலை में கண்ணால, इशारा திருஷ்டியால को, சொன்னாலும் குழந்தைங்க அதை கேட்ச் सुनो பண்ணாங்க. இந்த அகத்து சிக்னலை நீங்க ये கேட்கும் भी போது पढ़ கூட लिया, चलो எப்படி पता நாம लग गया, கேட்கணும் அப்படின்னா, ஓ நான் படிச்சுட்டேன், सुनो எனக்கு தெரியும் और இன்னைக்கு बड़ा அப்படிங்கிறதா मनन இருக்கக்கூடாது. ஆனா चिंतन நாம करो கேட்கிற விதம் और எப்படிப்பட்டதாக सब இருக்கணும், पढ़ेंगे அதை अच्छे பற்றி से। நம்ம ஞான சிந்தனை பண்ணணும். அப்புறம் நம்மளை செக் तो பண்ணணும். इसलिए आज அப்புறம் बाबा कह நாம் रहे அதனுடைய हैं बच्चे சுரூபமாகவே ஆகிவிடணும். அதனாலதான் இன்னைக்கு வந்து பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, குழந்தைகளே, आश्रय संस्कार और आश्रय स्वभाव भस्म குழந்தைகளே, कर दो, நீங்க வந்து सिर्फ परिवर्तन नहीं உங்களுடைய करना, அசுர சுபாவங்களையும் அசுர சமஸ்காரங்களையும் எரித்து விடுங்கள். மாற்றுவது கிடையாது, ஆனால் எரித்து कभी விடுவது. भी देखो दिन भर में कोई அப்போ நாம ईर्ष्या பார்க்கணும், द्वेष நம்முடைய நாள் कोई பொழுதுல भी நம்மை நாம் சோதனை செய்து संकट वासना பார்க்கணும். पहले உங்களுக்கு से पहले பொறாமை दूर हो நிறைந்த जाए। எண்ணங்கள், வெறுப்பு நிறைந்த எண்ணங்கள், अगर அதெல்லாம் இல்லை, मैं இதெல்லாம் உங்களுக்கு चाहता हूँ कि இல்லைன்னு आश्रय நினைக்கிறேன்னா, உங்களுக்கு யாரை பத்தியும் பொறாமை இல்லை, யாரையும் நீங்க வெறுக்கல मन அப்படின்னு நீங்க कीजिए நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு வந்து வீணான எண்ணங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா நிச்சயமா அசுர अभी தரமான जब எண்ணங்கள் இல்லை அப்படின்னு परिवर्तन நினைக்கிறேன்னா அப்படின்னு தீதி சொல்றாங்க. आश्रय இப்போ संस्कार பாபா சொல்றார், நீங்க आश्रय ஜுவாலாமுகியாக स्वभाव ஆகிவிடுங்கள். सबको உங்களுடைய அசுர भस्म कर दो। சமஸ்காரத்தையும் சுபாவத்தையும் எரித்து விடுங்கள். எதெல்லாம் வந்து இப்படி कईयों ने भक्ति मार्ग அசுர लिया है, சுபாவத்தோட இருக்கோ அதையெல்லாம் நீங்க எரித்து कि हर விடுங்க. देवी हर சிலர் வந்து देवता பக்தியின் பாதையில என்ன சொல்றாங்க, நீங்க இந்த கதையை ब्रह्मांड को கேட்டிருப்பீங்க. रचते हैं ஒவ்வொரு தெய்வமுமே வந்து பக்தியின் वो பாதையில எப்படி दूसरों को भस्म கட்டப்பட்டிருக்கு करने के அப்படின்னா, लिए बनाई है। கடவுளுடைய படைப்பு தெய்வங்கள் அவங்க எதுக்கு तो அந்த दुर्गा को बनाया பிறப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னா, அசுரர்களை मनुष्यों का वध அழிப்பதற்காக करना है, அப்படின்னு துர்காவினுடைய काली கதை. असुर जो भी இந்த देवी देवता थे அசுரர்களை வந்து காளி வந்து कुछ அழிக்கணும் न कुछ அப்படின்னு असुरों को बनाते தெய்வங்களே हैं வந்து அசுரர்களை प्रकट அழிப்பதற்காக किया உருவாக்கப்பட்டவர்களாக பக்தியின் பாதையில प्रकट किया காட்டப்பட்டிருக்கு. इसलिए அப்போ அதனாலதான் அவங்க देखो பிறப்பே अब दुनिया में எடுத்திருக்காங்க. कौन சோ கதைகள் किसकी இப்படித்தான் बातों में இருக்கு. ஆனா இப்போ நாம इंसान என்ன பண்ணணும் அப்படின்னா, लोग உலகத்தை கூட मोबाइल பாருங்க. मन இன்றைக்கு உலகம் வெளியில எப்படி இருக்கு? स्वभाव உலகத்தினுடைய बच्चे அதிர்வலைகள்ல விகாரங்கள் தான் संस्कृत இருக்கு है, இல்லையா? கோபம், பேராசை, பற்று, थोड़ी இதுதான் बहुत இருக்கு. अंश मात्र ஆனா है குழந்தைகளாகி जो நாம विकार என்ன में रहती பண்றோம்? हैं उनको தூய்மையாகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கிட்ட சில भस्म करो। சுவடு தான் இருக்கு, जैसे விகாரங்களினுடைய देवियों के சுவடு. அதை வந்து நாம் எரித்து आचार्य விட வேண்டும், बताते हैं அழித்து விட வேண்டும். क्या कि ज्वाला தெய்வங்களினுடைய सदृश ஞாபகார்த்தத்துல என்ன संहार காட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர்கள் அசுரர்களை அழிப்பதாக विनाश காட்டப்பட்டிருக்கு. किया संहार किया। असुर कोई व्यक्ति नहीं, அசுரர்கள் என்பவர்கள் மனிதர்கள் அல்ல, असुर कोई व्यक्ति அவங்க नहीं, மக்கள் இல்லை. ஆனால் परंतु आश्रय தெய்வங்கள் அசுர சக்திகளையே அழித்தார்கள்.
आश्रय शक्तियों को खत्म करना है। तो बाबा कहते हैं ये अभी அதாவது நல்ல விஷயங்கள் அசுர விஷயங்களை அழித்து விடுகின்றது. அப்ப பாபா சொல்றாங்க, இது உங்களுடைய ஞாபகார்த்தம். அதாவது ஜுவாலா, இந்த நேரத்துல நாம ஜுவாலாமுகி ரூபத்துல இருக்கிறதனுடைய அந்த ஞாபகார்த்தம் தான் பக்தியின் பாதையில தெய்வங்கள் அசுர சக்திகளை அழிப்பதாக காட்டப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல உங்களின் ஜுவாலா ரூப ஸ்திதியின் ஞாபகார்த்தம் இப்பொழுது நாம உருவாக்கணும். இதுதான் கலியுக உலகம் முழுமையாக எழுந்து போகும் வகையில் யோக அக்னியை நாம் ஏற்றி வைப்பது. சோ உங்களுடைய குறிக்கோள் என்ன? இங்க நீங்க வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்காக. உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கா? பாபா சொல்றாங்க, நீங்க சகஜ சுபாவம் உடையவராக ஆகுங்க, இலகுத்தன்மை உடையவராக ஆகுங்கன்னு சொல்றார், மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்றார். ஏன் உங்களுக்கு இந்த தடைகள் எல்லாம் ஏற்படுகின்றது, அல்லது எதற்கு உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் ஏற்படுகிறது, ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னா, பழச கர்மா ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ அந்த கர்மத்தினால நம்மளுடைய சமாஸ்காரம் சுபாவம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட வெளிப்படுது. சோ எப்பெல்லாம் ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிறப்போ நீங்க மனசோர்வு அடைய வேண்டாம், அல்ல துக்கத்திலையும் நீங்க போக வேண்டாம், சோகமாகவும் இருக்க வேண்டாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம இந்த விகாரத்தை நாம துறவரம் செய்ய வேண்டும். நாளைக்கு காலையில நீங்க அமிர்த வேளையில உட்காரும் பொழுது இந்த ஒரு குறிக்கோளை நீங்க வச்சிருங்க. இந்த ஒரு குறிக்கோளை நீங்க வச்சிருங்க. எந்த ஒரு சமஸ்காரம் இருந்தாலும் அது தெய்வீகத்தன்மை இல்லாம இருந்தா அதை நீங்க அழித்து விட வேண்டும், நீங்க அதை முடித்து விட வேண்டும். இந்த ஒரு குறிக்கோளை நீங்க வச்சிருக்கும் போது இதை நாம அனுபவம் பண்ணுவோம். இப்ப உங்களுடைய தெய்வீக சுரூபத்தை உங்க முன்னால கொண்டு வாங்க. உங்களை அந்த தெய்வீக சுரூபத்தில் ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சில நொடிகளுக்கு அந்த விழிப்புணர்வில் அமர்ந்திருப்போம். बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। முரளி அவ்யக்த முரளி மீட்டல். முரளி ஒரிஜினல் தேதி ஜூன் 30, 1977. முரளி தலைப்பு ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்காகவும் பாப்தாதாவினுடைய மேன்மையான எதிர்பார்ப்புகள். இவ்வாறு நீங்கள் சிந்திக்க கூடாது. எப்படின்னா, எனக்கு தாரணை இல்லை, ஆனா எனக்கு சேவையாவது இருக்கு, எனக்கு சேவை கூட இல்லை, ஆனால் எனக்கு யோகமாவது இருக்கு, இந்த மாதிரி நீங்க சிந்திக்க கூடாது. உங்களுக்கு எல்லாமே வேணும். எப்படி தந்தை கிட்ட ஞானம் இருக்கு, சக்திகள் இருக்கு, தெய்வீக குணங்கள் இருக்கு, அதே முறையில நீங்க தந்தையை பின்பற்ற வேண்டும். தொடர்ந்தும் நீங்கள் ஞான சிந்தனை செய்வதில் உங்களை மும்முரமாக வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களை நிரப்பிக் கொள்ள வேண்டும். அனைத்து நாளும் நீங்க நிறைந்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த நேரத்தை நீங்க பின்னாடி நினைச்சு பார்ப்பீங்க. அதனால பின்னாடி நீங்க சிந்திக்க கூடாது.
நான் வந்து இதை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பச்சாதாபத்துல வந்து பின்னாடி போயிடக்கூடாது. நீங்க வருந்துவதாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்க செய்யற செயல் இது வந்து இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு நீங்க வந்து உங்களை பற்றிய ஞான சிந்தனையில நீங்க மூழ்கி இருக்கணும். இப்படி நீங்க தொடர்ந்து முன்னோக்கி போறீங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீங்க உங்களை செக் பண்றீங்களா? ஒவ்வொரு தெய்வீக குணமும் இருக்கான்னு செக் பண்றீங்களா? எந்த அளவிற்கு நீங்க முன்னோக்கி போறீங்களோ அந்த அளவிற்கு நீங்க புதுமையை அனுபவம் செய்வீங்க. எந்த அளவிற்கு நீங்க அனுபவத்தின் சுரூபமாக ஆகின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்க அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தந்தை எப்படி கடலாக இருக்கின்றாரோ அதே போல நீங்கள் கூட மாஸ்டர் கடலாக ஆகணும் அனுபவத்துல. இந்த ஒரு முயற்சி தான் இப்பொழுது அவசியமாக இருக்கு. முரளி நாளை மீண்டும் தொடரும். மூதாதையர்களின் பகிர்வு. तो हमने देखा कि दादी जी பிரிஜ்மோகன் சொல்றாரு, अपना पाठ था தாதிஜி அவர்களுடைய சொந்த பாகம் அவங்களுக்கு இருந்தது. பிரகாஷ்மணி मर्यादाओं के தாதிக்கு पालन करवाने தீதி மன்மோகினி வந்து हमारा ध्यान சின்ன करवाते। சின்ன மரியாதாஸ்க்கு मुझे கூட याद है நம்முடைய कि पांडव भवन கவனத்தை से कभी ஈர்ப்பார். कभी தீதி बस அண்ட் में தாதிஜி दीदी ரெண்டு दादी பேருமே जी हमें பாண்டவ பவன்ல ले இருந்து जाती थी வெளியில சைட் किसी சீயிங்காக நம்மள जगह பஸ்ல इतिहास கூட்டிட்டு के लिए போவாங்க. घुमाने के लिए। தீதி மன்மோகினியும் தாதி दादी जी तो பிரகாஷ்மணியும். हम सबसे मिक्स होकर ஸோ के பிக்னிக் எல்லாத்துக்கும் நம்மள हंसी கூட்டிட்டு खेलती போவாங்க. बात करती थी। தாதிஜி நம்ம கூட बीच எல்லாம் बीच நல்லா में பழகுவாங்க, நம்ம दीदी கூட जी ஜோக் பண்ணுவாங்க. याद ஆனா करवाती மன்மோகினி रहती தீதி என்ன பண்ணுவாங்க, शिव நடு बाबा நடுவுல याद நமக்கு करो, ताकि ஞாபகப்படுத்துவாங்க, हम உங்களுக்கு சிவபாபா ये நினைவு ना भूल செய்றீங்களா जाएं அப்படின்னு. कि हम ஸோ நம்ம வெளியில ब्राह्मण की போகும்போதும் मर्यादा நாம को வந்து மறக்க कहीं மாட்டோம். बाहर घूमने நாம जाते பிராமணர்கள் समय அப்படிங்கறத भूल जाना। வெளியில போறோம் பிக்னிக்னு நம்ம दूसरी बात मैंने மரியாதை ये நம்ம देखी மறந்து போறது கிடையாது. कि दीदी दादी இரண்டாவது दो थी, விஷயம், लेकिन தீதி कोई भी அண்ட் भाई தாதி கிட்ட बहन நான் उनसे कोई நோட் बात பண்ண पूछने या மற்றொரு விஷயம் निर्णय என்னன்னா, करवाने जाए अलग अलग भी எந்த ஒரு சிஸ்டர் பிரதர் तो அவங்க उनका கிட்ட निर्णय அவர்களுடைய एक கருத்தை जैसा ही கேட்டு होता। போனாலும் தனித்தனியா शिविर இருக்கிறப்ப बाबा ने அவங்க हमें போனாலும் அவங்க ரெண்டு பேரும் சொல்றது संस्कार ஒன்னாதான் दिया இருக்கும். और சோ அப்ப दीदी பாபா की இந்த एकता की ஒரு बात விஷயத்தை हमें நம்மளுடைய दोहराती சமஸ்காரம் எல்லாருக்கூடயும் ஒத்து दिल्ली போறதும் में बहुत எல்லாருக்கூடயும் सारी நாம் चीजें ஒத்துமையா मैंने இருக்க देखी வேண்டியதையும் தீதி सीखी। தாதி ரெண்டு பேரும் एक சொல்லியிருக்காங்க. बात मुझे याद आती தீதிஜி है கூட நிறைய முறை டெல்லியில कि வந்து நான் இருந்திருக்கேன். ஒரு ओल्ड முறை दिल्ली மவுண்ட் रेलवे அபுல எனக்கு स्टेशन से ஞாபகம் இருக்கு. दीदी जी को वापस माउंट आबू आना மவுண்ட் था அபுக்கு ஓல்ட் டெல்லி और ரயில்வே हम ஸ்டேஷன்ல जानते இருந்து हैं कि மவுண்ட் அபு दीदी जी வர का बहुत வேண்டியதா सारा இருந்தது. सामान होता है, அப்ப तो वहाँ शिव बालक தீதிஜி भाई है கிட்ட வந்து நிறைய वो லக்கேஜ் पहले ले गया இருந்தது था அப்படிங்கிறது और सारा தெரியும். அப்போ सामान ஒரு वगैरह பிரதர் என்ன सेट பண்ணார்னா, करवाकर कुली அவர் को ஆல்ரெடி पैसे दे வந்து दिए थे போர்ட்டருக்கு उसने வந்து பணத்தை और कुली கொடுத்துட்டார். पैसे போர்ட்டர் வந்து लिखा हुआ वापस जा பணத்தை रहा था। எண்ணிட்டு இருந்தார், மீதி तो उधर கொடுத்துட்டு से இருந்தார். दीदी जी आई தீதிஜி ट्रेन வந்தாங்க, में चढ़ने के ட்ரெயின்ல लिए। ஏறுறதுக்கு வந்தாங்க. साथ அப்ப 10-15 बहन 10-15 भाई थे। பிரதர் சிஸ்டர்ஸ் कुली ने இருந்தாங்க. मुड़कर देखा, அந்த उसने सोचा ये तो போர்ட்டர் बहुत வந்து बड़ी आसामी है। பார்த்தாரு. वो பார்த்துட்டு पैसे लेके जा रहा சொன்னாங்க, था, फिर उसने என்ன शिव நினைச்சாரு அப்படின்னா, बालक से அவங்க ரொம்ப जोर பணம் से बोला உள்ளவங்க போல तो அப்படின்னு दीदी जी நினைச்சுக்கிட்டு ने அவர் என்ன खुद சொன்னாங்க, ही कहा 100 का அந்த ஒரு नोट दिया பிரதர் கிட்ட அந்த उसको போர்ட்டர் வந்து दिया। சத்தமா என்ன சொன்னார்னா, उस जमाने में தீதி 100 का வந்து नोट எனக்கு 100 जो कि ரூபாய் 10,000 के बराबर சொன்னாங்க. होता होगा। கொடுத்து அவர்கிட்ட तो கொடுக்க சொன்னாங்க. मैं उसको नोट तो ஆனா ले आया இந்த நாள்ல और வந்து जब அது दीदी जी बैठ 10,000 गई ரூபாய் मैंने மாதிரி, कहा அந்த दीदी நாள்ல जी ये 100 तो ரூபாய்னா, खुशी அப்போ நான் खुशी அவர் पैसे பணம் लेके கொடுத்துட்டேன். वापस जा रहा था தீதிஜி கிட்ட வந்து और நான் आपको உட்கார்ந்த போது, देखकर इसने தீதி நீ स्वर இவ்வளவு मचाना शुरू பணம் किया। கொடுக்குறீங்களே दीदी அவ்வளவு ने कहा मुझे சந்தோஷமா. पता, लेकिन हमें அப்ப अपने தீதி வந்து यज्ञ का சொன்னாங்க, इतनी बड़ी संस्था का நாம सम्मान நம்முடைய रखना होता है। மரியாதை, कोई भी நம்முடைய प्लेटफार्म पे ஆர்கன चलता फिरता அதாவது व्यक्ति அமைப்பினுடைய जब ये மரியாதையை நம்ம देखेगा தக்க कि ये வச்சுக்கணும் कुली இல்லையா? शोर कर रहा है तो இந்த कुछ भी ஏன்னா इम्प्रेशन அந்த वो போர்ட்டர் अपने मन மூட்டை से தூக்குறவர் बनाएगा। வந்து சத்தம் போடுறாரு. इसीलिए दीदी जी அப்போ ने कहा நம்மை பத்தி मैंने उसको மத்தவங்க पैसे दे பாக்குறவங்க दिए। என்ன तो நினைப்பாங்க? हमने सीखा कि அதனாலதான் यज्ञ தீதிஜி के சொன்னாங்க, सम्मान के அவருக்கு வந்து लिए நான் நிறைய हमें कभी பணம் ऐसी கொடுத்தேன். बात ஏன்னா அவர் ரொம்ப नहीं சத்தம் कर देनी போட்டார். चाहिए। சோ நம்ம कई बार யஜ்யத்தினுடைய किसी के बारे மரியாதையை में நம்ம हम காப்பாத்திக்கணும் बहस அப்படின்னு சொன்னா जाती है, वो நம்முடைய कहते हैं செயல் जो लेना है அப்படிப்பட்டதாக दीदी लीजिए। இருக்கணும். और जब वो சில हमारे பேர் सेंटर வந்து के என்ன सामने பண்ணுவாங்க, बैठ के झगड़ा करते பேரம் हैं பேசுறது. तो हम भी ஸ்கூட்டர்ல सोचते हैं ये உட்காந்துக்கிட்டு நம்ம बहुत என்ன ज्यादा मांग பண்ணுவோம், रहा है, लेकिन इस बात का உங்களுக்கு हमें என்ன ध्यान வேணுமோ அதை रखना है கொடுங்க அப்படின்னு कि हमारे சொல்லிடுவாங்க. சில यज्ञ நேரத்துல की என்ன मान शान பண்ணுவோம், நாம मर्यादा வாக்குவாதம் बहुत பண்ணுவோம். ऊंची है। ஆமா, இந்த பணத்தை வந்து சோ இதெல்லாம் யஜ்யத்தினுடைய ஒரு பெயர் இழுக்காகும். அதனால நாம் அதையெல்லாம் பார்த்து நடந்துக்கணும். मस्तानी की गाथा बड़ी सुहानी है। मस्तानी दीदी मनमोहिनी
मीठी दीदी मनमोहिनी हो, मीठी दीदी मनमोहिनी की प्यारी सी कहानी है। அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. ஓம் Stay in the சாந்தி. volcanic stage and experience powerful remembrance. Burn your devilish sanskars and nature. ஜுவாலா Now, ரூபஸ்திதியில் இருந்தவாறு become சக்தி Jwala வாய்ந்த Rupa நினைவை for power அனுபவம் செய்யுங்கள். and burn your உங்களின் devilish அசுர sanskars and சமஸ்காரங்களையும் nature. சுபாவத்தையும் எரித்து The விடுங்கள். memorial of இன்றைய goddess இஷாரா Shakti இப்பொழுது will surely ஜுவாலாமுகி destroy the ஆகி devils. உங்களின் அசுர The devils will சமஸ்காரங்களையும் not be சுபாவத்தையும் எரித்து but விடுங்கள். they, goddesses, தெய்வங்களின் finish ஞாபகார்த்தத்தில் the devilish அவர்கள் empires. அசுரர்களை அழிப்பதாக காட்டியுள்ளனர். This is the அசுரர்கள் glory மனிதர்கள் அல்ல, of your ஆனால் Vishnu form at this தெய்வங்கள் time. அசுர சக்திகளையே Now, அழித்தார்கள். இதுவே that இந்த sacred நேரத்தில் day of உங்களின் Durga ஜுவாலா that ரூபத்தினுடைய lives in the magic ஞாபகார்த்தமாகும். world இப்பொழுது இந்த becomes கலியுக awake. உலகம் முழுமையாக Om எரிந்து போகும் Shanti. வகையில் யோக அக்னியை ஏற்றி வையுங்கள். ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Avyakti Parivar. Today is day 3. ஓம் சாந்தி. Stay இன்றைக்கு in நாள் the 3 volcanic அவ்யக்தி stage பரிவாருக்கு and உங்களை experience வரவேற்கின்றோம். powerful remembrance. ஜுவாலா Please ரூப come. ஸ்திதியில் Burn இருந்தவாறு your devilish சக்தி sanskars வாய்ந்த நினைவை and அனுபவம் nature. செய்யுங்கள். இன்றைய Now, தலைப்பு listen உங்களின் to அசுர the message. சமஸ்காரத்தையும் சுபாவத்தையும் எரித்து விடுங்கள். இப்பொழுது நாம் மோகினி தீதிஜி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. How many of you have met Didi? ஓம் Show hands. சாந்தி. எத்தனை பேர் நீங்க மன்மோகினி தீதியை சந்திச்சிருக்கிறீங்க? அப்போ வெகு சிலர் தான் கை உயர்த்தினாங்க. Do you feel connected with ancestor souls? உம், மூதாதையர் How many of you ஆத்மாக்களோடு connect with உங்களுக்கு ancestor souls? தொடர்பு இருக்கதாக உணர்றீங்களா? எத்தனை Everyone, பேருக்கு huh? அப்படி உணர முடியுது? அனைவருமே Because கை ancestor உயர்த்துறாங்க. souls are the roots of ஏன்னா tree. நம்முடைய மூதாதையர் ஆத்மாக்கள் The தான் roots are always மரத்தினுடைய directly வேர், connected with the seed. மனித குல மரத்தினுடைய But வேர். roots are also with வேர் sustains விதையோடும் the tree, தொடர்பு taking இருக்கிறது. water அதே நேரத்துல and then மரத்தை it பராமரிப்பதும் gives வேர் more than தான். whole unlimited tree. மரத்தினுடைய வேர் So when you தான் think of தண்ணியை 90 எடுத்து years ஒவ்வொரு ago, இலைக்கும் கொடுக்கிறது. நீங்க when சிந்திச்சு these பாருங்க, dadis, 90 Aryas, வருடங்களுக்கு முன்பு இந்த தாதிகள் 15, 16, தீதிகள்லாம் 18, 16, maximum. 18 வயசு பெண்களாக Of course, இருந்தாங்க. there were some others who were little அது older, அவங்க கூட but majority தாய்மார்களும் were கூட இருந்தாங்க. young girls. When மெஜாரிட்டியா I see இருந்தது so many சிறு பெண்கள் Baba's தான், சிறு வயது Kumaris பெண்கள். and Kumars, பாபாவினுடைய நிறைய குமாரிஸ் are you இவங்களை all our பார்க்கும்போது ancestor souls? நீங்க எல்லாரும் Who நம்முடைய thinks I am the மூதாதையர் ancestor soul? ஆத்மாக்களா? யாரு Let நினைக்கிறீங்க me see நான் hands. மூதாதையர் ஆத்மா? கை உயர்த்துங்க பார்க்கலாம்.
all young மூதாதையர் ஆத்மான்னு யாரு நினைக்கிறீங்க? brothers, அந்த உணர்வு இருக்கு. anyone சின்ன Vishwaratan குமார்ஸ் Dada? குமாரிஸ் யாராச்சும் No, விஸ்வரத்தன் தாதா anyone இருக்கிறாங்களா? Chandras Dada? யாராச்சும் சந்திரகாஸ் தாதா இருக்காங்களா? என்ன அவங்கெல்லாம் மறுபிறவி எடுத்துட்டாங்க Because இல்லையா? some say that, அதனால you இப்போ know, சின்ன வயசுல இருக்கிற குமார்ஸ் குமாரிஸ் யாருக்காவது நான் we are மூதாதையர் ஆத்மா அப்படிங்கிற அந்த ancestor உணர்வு soul. ஏற்படுதா அப்படின்னு கேக்குறாங்க. So it's very important actually இது to ரொம்ப know ஒரு about முக்கியமான every ஒரு the விஷயம். story of இந்த every கதைகள் ancestor soul. ஒவ்வொரு மூதாதையர் You know, there ஆத்மாவினுடைய was a book கதையையும் நம்ம yesterday, தெரிஞ்சுக்கிறது ரொம்ப few years முக்கியம். ago. No, what is சில that book? வருடங்கள் முன்பு வந்து நாம படிப்போம் இல்லையா ஒரு புக்கு. Hmm? யாருக்கு ஞாபகம் இருக்கா அந்த Adiratana, புத்தகத்தினுடைய தலைப்பு? something like that, right? But every ஆதிரத்தனா. story, அதுல இருக்கிற if you ஒவ்வொரு think கதையும் கூட நீங்க how much படிச்சீங்க அப்படின்னா sacrifice they did, எவ்வளவு துறவரத்தை அவர்கள் வந்து not only செய்திருக்காங்க, எவ்வளவு renunciation, அர்ப்பணம், எவ்வளவு துறவு மட்டுமல்ல, sacrifice. ஆனால் நிறைய அர்ப்பணிப்பு Because in செய்திருக்கிறாங்க. those days, ஏன்னா அந்த even now நாட்கள்ல it is common, இப்பொழுது கூட அது they ரொம்ப were ஒரு because பொதுவான of ஒரு the விஷயமாக social இருக்கு. society's ஒரு pressure and சமுதாய whatever ஒரு reasons, they are கட்டுப்பாட்டுனால not ஏதோ ஒரு following. காரணத்தினால நிறைய பந்தனங்கள் அப்படிங்கிறது இருக்கு. I remember எனக்கு நினைவு இருக்கு, Manmohini Devi was not Kumari. மன்மோகினி தீதி வந்து She குமாரி was கிடையாது. அவங்க her திருமணம் mother, ஆனவங்க. அவங்களுடைய Baba, தாய் I don't know, sometimes mentions about சிலப்ப Queen பாபா Mother. அவங்கள பத்தி சொல்லுவாங்க. குவீன் மதர் Queen, அப்படின்னு she சொல்லுவாங்க. was really like Queen. குவீன்னா யாரு? ராணி So இல்லையா? they, அவங்க நிஜமாவே ராணி போல இருப்பாங்க. அவங்களுடைய so they மகள் both தான் came to மன்மோகினி yajna. தீதி. சோ அவங்க ரெண்டு பேரும் Queen Mother யஜ்யத்திற்கு was வந்த very போது royal, but குவீன் very மதர் ரொம்ப ராயலா இருப்பாங்க, ரொம்ப innocent. ராஜரீகமாக இருப்பாங்க. No, when they are very rich family, they don't know ஏன்னா ரொம்ப anything. ஒரு அரச குடும்பத்துல இருந்து வராங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க இல்லையா? Very, until மிக now நல்ல in குடும்பம் Singapore, இல்லையா? they have a big இப்ப Chandra சிங்கப்பூர்ல கூட அவங்களுக்கு ஒரு that பெரிய Deity's family. தீதியுடைய குடும்பம்லாம் இப்பயும் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. Huh? Bolo? So sacrifice they did. அப்போ என்ன விதமான அர்ப்பணிப்பை அவங்க So when செய்தாங்க? they all அவங்க came to Baba, அவங்க எல்லாம் பாபாட்ட வந்த போது you know that when the message was very clear, மெசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. Baba ஆரம்பத்துல didn't know what is பிரம்மா going on. பாபாவிற்கும் என்ன நடக்குதுன்னு When ரொம்ப it became தெரியல. clear, he saw அப்ப அது தெளிவான போது செய்தி என்ன அப்படின்னா establishment, அழிவு, மகாவிநாசம் அப்படிங்கிறது succession. ஏற்படணும். அப்புறம் Baba started ஸ்தாபனை talking நடக்கணும், about பராமரிப்பு new birth, நடக்கணும். deity இதான் birth, செய்தி. divine அப்ப birth. பாபா தெய்வீகமான சத்தியுகத்தை பத்தி வந்து பேச So about ஆரம்பிக்கிறாங்க. 200 அப்போ 200 little more பேர் families, கொஞ்சம் குடும்பங்கள் they wanted to be part of அவங்கெல்லாம் வந்து the what we call later on Om Mandali. பின்னாடி நாம ஓம் மண்டலி அப்படின்னு அழைக்கிற We are அந்த thinking அமைப்போடு ஒரு to அங்கமாக create இருக்கணும் அப்படின்னு experience of Om விருப்பப்பட்டாங்க. Mandali for all of you. உங்க எல்லாருக்கும் ஓம் We did it மண்டலியினுடைய at அனுபவத்தை Parivar வந்து retreat. உருவாக்கணும்னு What நினைக்கிறோம். really அவ்யக்தி was பரிவார் very ரிட்ரீட்ல good அதை நம்ம experience. செஞ்சோம். அது ரொம்ப ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. உங்களுக்கும் அதை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு So சொல்றாங்க they all தீதி. left their homes and அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த நாட்கள்ல வந்தவங்க Dadi அவங்க Prakash வீட்டை Mani எல்லாம் had விட்டு குடும்பத்தை 6 எல்லாம் விட்டுட்டு sisters, தாதி பிரகாஷ் their மணிக்கு parents கூட also. பிறந்தவங்க 6 பேர், So அவர்களுடைய all the பெற்றோர் 4 எல்லாரும் families வந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து வந்து ஒரு யஜ்யத்தை everything உருவாக்குனாங்க. began like எல்லாமே அப்படிதான் ஆரம்பமானது இல்லையா? ஒரு பெரிய குடும்பமாக this is யஜ்யமாக now ஆரம்பமானது. we do இது it வந்து ஒரு together யஜ்யம் actually. இல்லையா? நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் சேரும்போது அது வந்து ஒரு யஜ்யம், ஒரு யாகம். So these ancestor souls, இந்த மூதாதையர் until ஆத்மாக்கள் இன்று வரை wherever they are, அவங்க எங்க இருந்தாலும் helping for the task அவங்களோட அவங்க வந்து establishment பாபாவின் of the divine ஸ்தாபனை world. பணிக்காக, தெய்வீக உலகை ஸ்தாபனம் பண்றதுக்காக We அவங்க don't உதவி service, செய்து we கொண்டே are also இருக்கிறாங்க. doing whatever நாமளும் we சேவா can, பண்றோம், நாமளும் சர்வீஸ் பண்றோம், எது முடியுமோ நம்மளால அதையெல்லாம் but they are நாமளும் also செய்றோம். doing it on a ஆனா different level. அவர்களும் கூட மற்றொரு வேறுபட்ட மட்டத்துல அவங்களும் அந்த சேவையை Once தொடர்ந்து I was செஞ்சிட்டு asked this, இருக்கிறாங்க. I don't know
ஒரு for முறை whom வந்து I நான் was offering கேட்டேன், bhog. I said, யாருக்காக போக் where வச்சேன் are எனக்கு you? தெரியல. அப்ப நான் கேட்டேன், நீங்க எங்க They thought இருக்கிறீங்க of அப்படின்னு. you. அப்படி அப்ப என்ன So சொன்னாங்க they are மூதாதையர்கள்லாம், உங்களோட தான் இருக்கிறோம் together அப்படின்னு with us சொன்னாங்க. அப்போ நம்மளோட தான் as அவங்களும் a இருக்கிறாங்க. family, ஒரு collectively, குடும்பமாக சேர்ந்து are part of நம்மளோட this தான் மூதாதையர்களும் establishment இருக்காங்க. of the new இந்த world. புது உலகத்தினுடைய ஸ்தாபனையில் எப்பொழுதும் So அவர்களும் whenever, கூட இதில் தான் like ஈடுபட்டு every இருக்கிறாங்க. month, ஒவ்வொரு like this month மாதமும் is Didi நாம வந்து இந்த Manmohan. மாதம் திதி மன்மோகினியினுடைய And as மாதமாக இருக்கு. Bridgeman was explaining that she was அப்போ பிரிஜ் மோகன் very பாய் எப்படி particular நமக்கு about எல்லாத்தையும் சொன்னாரு இல்லையா? following மரியாதாஸ் எல்லாம் lessons, நம்ம கடைபிடிக்கிறதுல தீதி எவ்வளவு ஸ்ரத்தையோட rules, இருந்தாங்க regulation of அப்படின்னு அவர் yajna. சொன்னார். யஜ்யத்தினுடைய Even in personal கோட்பாடுகள் life, live நம்முடைய with தனிப்பட்ட maryadas. வாழ்க்கையில கூட நாம மரியாதா Maryadas, not கோட்பாடுகளோடு வாழணும். restrictions. மரியாதா That's the அப்படிங்கிறது only thing. கட்டுப்பாடுகள் கிடையாது. ஆனா அது வந்து ஒரு You know, ராஜரீகமான like ஒரு in good நடத்தை. royal families, they set up நல்ல certain ராஜரின் things, குடும்பத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துல இப்படிதான் அப்படின்னு ஒரு வரையறை which வச்சிருப்பாங்க cannot be இல்லையா? after நாம this வந்து time, or இந்த நேரத்துக்கு like முன்னால வீட்டுல வெளியில eating, இருக்கக்கூடாது, everything there is some சாப்பிடுறதுக்கு இப்படி discipline, எல்லாத்துக்குமே ஒரு ஒழுக்க கோட்பாடுகள் நெறிமுறைகள் அப்படிங்கிறது which இருக்கும். gives a very good feeling. அது வந்து ஒரு மிக சிறந்த உணர்வை வந்து நமக்கு கொடுக்கும். நம்ம அதை These days I know பின்பற்றும் பொழுது. parents try, இந்த நாட்கள்ல பெற்றோர்கள் முயற்சி செய்றாங்க, அதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு but sometimes குழந்தைகளுக்கு. not that practical. ஆனா வந்து Lot of அது influence நடைமுறையில from இருப்பதில்லை. ஏன்னா school, college, society. பள்ளிக்கூடம், காலேஜ், அப்புறம் சமுதாயத்தில இருந்து And that நிறைய is why when we பாதிப்பு began என்பது இருக்கு. this Avyakti அதனாலதான் Parivar during நாம் இந்த COVID, அவ்யக்தி பரிவார் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை we கோவிட் did it நேரத்துல for நம்ம ஆரம்பிச்சோம். us and families, and then நமக்கும் குடும்பத்துக்காகவும் தான் some நாம வந்து இதை parents were saying, ஆரம்பிச்சோம். our அப்புறம் சில children are பேரண்ட்ஸ் at எல்லாம் home என்ன and there is சொன்னாங்க, nothing to do. குழந்தைகள் Can வீட்டுல you all do இருக்கிறாங்க, something அவங்களுக்கும் for them? எதுவும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவங்களுக்கும் ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. I அப்படிதான் think குழந்தைகள் 4 நிகழ்ச்சி years. ஆரம்பமானது. We actually said 5, but then அப்ப 5 some வயசுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம் I நாம. see ஆனா some சில of பேர் them. 4 வயசு When I அப்போ. saw ஆனா them, I சரின்ட்டு said, அவங்களையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். 7 வருஷம் முன்னாடி அவங்கள பார்த்திருக்கேன். how இன்னைக்கு அந்த many, how குழந்தைகள் many நம்ம children முன்னால இருக்கிறாங்க. for 4 years? இன்றைக்கு எத்தனை குழந்தைகள் 4 வயசுல இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு கை உயர்த்து சொல்றாங்க தேவி. 5, ம். little, maybe little. Then, of course, older also start coming. பெரிய வயசு, இன்னும் கொஞ்சம் பெரிய வயசு குழந்தைகளும் வர ஆரம்பிச்சாங்க. From Milpitas, right? They just free. She's around. ம். Must be long trip for her. இன்னும் ரொம்ப தூரத்துல இருந்து கூட வந்திருக்காங்க So she நிகழ்ச்சிக்கு. studies morely every day and ஒவ்வொரு good நாளும் student. And நல்ல ஒரு ஸ்டூடெண்டாக முரளி படிக்கிறவங்க, சின்ன when குழந்தை. she was 5 years old, 5 வயசுல read morely like Dadi Janki and will write. அவங்க We used to தாதி call her ஜானகி Dadi போல Janki. முரளி படிச்சு Many எழுதுவாங்க. children நம்ம like that தாதி ஜானகின்னு forgot the அவங்கள names. கூப்பிடுவோம். நிறைய குழந்தைகள் They அவங்க were 4 பேரெல்லாம் years, எனக்கு 5 years. ஞாபகம் இல்லை. 4, 5 வயசுல அவங்க And வந்து the பாபாட்ட majority வந்து அந்த of முரளி them படிக்கிறவங்க. still listen அவங்கள நிறைய for பேர் adult வந்து classes. இன்னும் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, சரியா முரளி படிப்பாங்க. Ancestor souls somewhere சோ in some மூதாதையர் way ஆத்மாக்கள் are playing அப்படின்னா their part. ஏதோ ஒரு ரூபத்துல அவங்களுடைய பாகத்தை அவங்க Now இன்னும் Baba gave செஞ்சுக்கிட்டு தான் special இருக்காங்க. love, no? பாபா But விசேஷமான little children, அன்பை வந்து older ones, சின்ன older ones, குழந்தைகளுக்கு அப்படி வயசு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக and பாபா also அப்படியே very அவங்களுக்கு beautiful இன்னைக்கு garland they have given. ஆசீர்வாதத்துக்கு ஒவ்வொருவரும் Thanks அழகான in அந்த advance. வெற்றி மாலையை வந்து போட்டிருந்தீங்க. அதை பார்க்க ரொம்ப சிறப்பா இருந்தது. Love to connect போக் with மெசேஜ்ல ancestor souls. மூதாதையர் Possible ஆத்மாக்களோடு deeper நாம் தொடர்பை stories of வச்சிருக்கணும். each Dadi. உங்களுக்கு Amazing ஒவ்வொரு stories. தாதியினுடைய கதையை வந்து நீங்க படிங்க. ரொம்ப சிறப்பான There was கதைகள். a time few years ago, ஒரு a சில book was வருடங்கள் முன்பு in the ஒரு evening we ஒரு all புக் used வந்து to sit கொடுக்கப்பட்டது. and read those நாம stories எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து அந்த கதைகளை வந்து instead of படிப்போம் reading story சாயங்காலத்துல. from outside. வெளியில இருக்கிற Read the கதைகளை story படிக்கிறதை from விட spiritual யக்கியத்தினுடைய families, மூதாதையர் how ஆத்மாக்களின் brave they கதைகளை were, வந்து நாம how படிக்கலாம். courageous எவ்வளவு they were, தைரியத்தோடு இருந்தாங்க, quality of their faith, எப்படி அவங்களுடைய quality of their நம்பிக்கையின் love for தரம் Baba. இருந்தது, Lot பாபாவிற்காக of அவங்க எப்படி வந்து that happened. And our வந்து அவங்க determination, ஒரு our நம்பிக்கை courage, வச்சிருந்தாங்க. இதையெல்லாம் நம்ம கேட்கிற போது படிக்கிற போது நம்முடைய தைரியமும் கூட அதிகரிக்கும். burn இன்றைக்கு your holy பாபா seeds, சிக்னல்ல guys. என்ன சொல்றாங்க அப்படின்னா, And
devilish nature. இன்றைக்கு Now இஷாரால become, Baba says, Jwalamukhi and burn your devilish sanskars and devilish nature. பாபா சொல்றார், இப்ப உங்களுடைய அசுர சுபாவங்களையும் Baba says that சமஸ்காரங்களையும் ஜுவாலா ரூப memorials ஸ்திதியிலிருந்து of எரித்து the விடுங்கள். goddesses, தெய்வங்களினுடைய they are ஞாபகார்த்தத்துல known அவர்கள் இந்த மாதிரி அசுரர்களை அழிப்பதாக destroying காட்டப்பட்டிருக்கு. the devils. அசுரர்களை அழிப்பதாக The காட்டப்பட்டிருக்கு. devils, Baba says, were not people. பாபா சொல்றாங்க, இந்த அசுரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மனிதர்கள் கிடையாது. Goddesses ஆனால் finish the devilish power, finish the devilish sanskars. Baba says this is அசுர சக்திகளை தான் அழித்தார்கள், மனிதர்களை அல்ல. பாபா சொல்றாங்க, இது இந்த நேரத்தில் உங்களின் ஜுவாலா ரூபஸ்திதியின் ஞாபகார்த்தமாகும். now ignite such a flame of yoga. இப்பொழுது இந்த கலியுகம் முழுமையாக அழிந்து போகும் வகையில் Iron யோக engine அக்னியை நீங்கள் ஏற்றி வையுங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. fire of purity, fire of yoga. தூய்மையினுடைய அக்னி, யோகத்தினுடைய அக்னி, நீங்க எல்லாம் தூய ஆத்மாக்கள். So that flame, அப்போ volcanic yoga. So tomorrow morning, இந்த யோக அக்னியில that volcanic அமிர்த வேளையில அந்த யோக அக்னியை நீங்க ஏற்றி வைக்கணும். and just sacrifice, burn. எரித்து விடுங்கள், அர்ப்பணம் செய்யுங்கள். எந்த வேண்டாத சமஸ்காரம் இருந்தாலும் அதை அர்ப்பணித்து விடுங்கள், எரித்து விடுங்கள். Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti, everyone. Welcome, special welcome to everyone to Peace Village. Are you all okay? பீஸ் வில்லேஜுக்கு வரவேற்கின்றோம். Not எல்லாம் tired? நல்லா இருக்கிறீங்களா? No? யாரும் டயர்டா Sure. இருக்கிறீங்களா? களைப்பா இருக்கிறீங்களா? Come first time. Wait a minute. Okay, so first, want to thank you, Didi, for such a beautiful Bhog message and going to Baba தீதிக்கு and நன்றிகள். sharing Bhog message with us. I'm sure நம்மகிட்ட everyone போக் enjoyed that. மெசேஜ் பாபா கொண்டு வந்தீங்க தீதி, Very உங்களுக்கு lovely. நன்றி. We will start today. மிக நல்ல And, சிறப்பாக இருக்கு. Now, just few minutes, I would like to just acknowledge and introduce. So first, Didi said she wants to see how many of you are வந்து first time here. நீங்க எல்லாம் So let's முதல் see your முறையா hands. யாரெல்லாம் பீஸ் வில்லேஜுக்கு வந்திருக்கிறீங்களே, உங்களை Yeah, வந்து stand உங்களை please. எந்திரிக்க சொல்றாங்க தீதி. யாரெல்லாம் முதல் முறையா பீஸ் வில்லேஜுக்கு வந்திருக்கிறீங்களோ நீங்க வந்து கை எந்திரிக்க சொல்றாங்க தீதி அவர்கள். Okay, good. Okay, and this is actually couples retreat, right? So we want to welcome all the couples. So can you all இது stand up? வந்து All கப்புள்ஸ் couples. ரெட்ரீட், குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கான ரெட்ரீட். Special welcome to ஸோ all இந்த of மாதிரி you. So just wave one hand. Didi, all கப்புள்ஸா of them are வந்திருக்கிறவங்க couples. எல்லாம் வந்து So கை welcome, welcome. உயர்த்துறாங்க. ஸோ Many have அனைவருக்கும் come from Canada. I see. Okay, a all those who long- are from Canada can stay and stand, and others can sit. I saw the long. கனடால இருந்து Yeah, வந்திருக்கிறவங்க நிற்கலாம், Have a மற்றவங்க seat. அமர்ந்து கொள்ளலாம்னு சொல்றாங்க. கனடால இருந்து And நிறைய பேர் வந்திருக்காங்க there are சொல்றாங்க some தீதி. individual parents also, Didi, and some Sevadharis. So சில rest of you want to stand up. Not the youth and kids, the adults.
அடல்ட்ஸ் Some are வந்து individual, yeah, கணவன் மனைவி எல்லாம் தனித்தனியாக வந்திருக்காங்க. parents and children. No brothers? Many have Okay. come Thank you. Raise single your with children. hand. One second. Single with children. Sevadaris especially who came for Seva only. சேவாக்கு மட்டுமே வந்தவங்க யாரு? So all couples, we want to introduce your guardian angel for the weekend, for your retreat. So I want to invite guardian angels for couples is Jayashriban, Ravindra Bhai, Rohit Bhai, Shriban, Padma Ben, Srinivas Bhai. Can you show your face? Stand and Can you stand turn up? your, Yeah, turn turn your around. face around. So Rupai, this, and of course the lead of the guardian angel is Dolly Ben. Rupali Can you Ben, please? Ram Bhai. Dolly Ben, come. 1 minute. Come. You are the guardian, master guardian angel. Come, Didi. Dolly Ben, come. Face तो दिखाइए. इधर. So these are our guardian angels for couples. So anything you want to know or question or anything, you can go to them. Only for couples, okay? And now it's time for our youth, age 13 to 18. All youth. Yeah, you want to come in the front? Show your face. Come here. இதோடு தமிழ் 13 to மொழிபெயர்ப்பு 18. முடிவுக்கு வருகிறது. ஓம் Age சக்தி. 13 to 18. Yes, these are. Come in the front here. These are our youth. No sisters? That's interesting. Come here, Anusha. This side here. Yeah, these are our. This is the one group which we have is 13 to 18. Give them a big welcome. And your guardian angels are Sister Nalisha. Can you come in the front? Sister Nalisha, Brother Gokul, Sister Tina, Sister Reena, Sister Paru,